புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தை கண்டித்து காலை 6 மணி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய அளவில் டாக்டர்கள் இன்று காலை 6 மணி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த படுகொலையை கண்டித்து புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை முன்பு 100க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் மருத்துவர்கள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். மேலும் மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்த பெண் மருத்துவருக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த வேலைநிறுத்தம் காரணமாக புறநோயாளிகள் பிரிவு மூடப்பட்டது. அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல இயங்கின. புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் இன்று முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் புறநோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். காரைக்காலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 6 அடி முதல் 12 அடி வரை தயாரிக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளின் விற்பனை சூடு பிடித்துள்ளது. செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் காரைக்காலை அடுத்த நிரவி பகுதியில் விநாயகர் சிலைகள் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இங்கு 3 அடி முதல் 12 அடி வரையிலான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பல்வேறு விதமான வண்ணங்களில் பல வடிவங்களில் செய்யப்பட்டுள்ள விதவிதமான விநாயகர் சிலைகள் காண்பவரை கவர்ந்து இழுக்கிறது. மேலும் சிலைகளை தண்ணீரில் கரைக்கும் பொழுது மாசு ஏற்படுவதை தவிர்க்க குச்சி மற்றும் கிழங்கு மாவு கொண்டு இந்த விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. கடந்த 3 மாதமாக 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தயாரித்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதால் விநாயகர் சிலையை காணவும் அதனை வாங்கி செல்லவும் ஏராளமானோர் நிரவி பகுதிக்கு வந்து செல்கின்றனர். புதுச்சேரியில் தனியார் விடுதியில் இருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை திருடிய 3 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கடந்த 13ஆம் தேதி காந்தி வீதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த வாடிக்கையாளர்களின் செல்போன்கள் காணாமல் போனது. இது தொடர்பாக விடுதி மேலாளர் அளித்த புகாரின் பேரில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது சென்னையை சேர்ந்த மேகநாதன், மதன்குமார் மற்றும் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த வீரா என்பதும் இவர்கள் மீது தமிழக பகுதிகளில் திருட்டு உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. இதனையடுத்து சென்னையில் பதுங்கியிருந்த 3 கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ துலக்கானத்தம்மன் ஆலய தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த துலக்கானத்தம்மன் கோவிலில் ஆடி மாத 5ஆம் வெள்ளியை ஒட்டி தேர் திருவிழா நடைபெற்றது. மேலும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று பின்னர் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து இரவு அம்மன் திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த திருவீதி விழா நிகழ்ச்சியில் மயிலாட்டம், ஒயிலாட்டம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் கோவில் அறங்காவலர் குழுவினர், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரை சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு துலக்கானத்தம்மனை பக்தி பரவசத்தோடு வழிபட்டனர். முதலியார்பேட்டை தொகுதியில் 500 பனை விதைகள் நடும் நிகழ்ச்சியை எம்எல்ஏ சம்பத் துவக்கி வைத்தார். முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டில் உள்ள உழந்தை மற்றும் முருங்கப்பாக்கம் ஏரிகளை தூர்வாரி மழைநீர் சேகரிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏரிக்கரைகளை பலப்படுத்த பனை மரங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் என்பதால் அப்பகுதியில் 500 பனை விதைகள் நடுவதற்கான நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியை எம்எல்ஏ சம்பத் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பூர்ணாங்குப்பம் தன சுந்தராம்பாள் அறக்கட்டளை நிறுவனர் ஆனந்தன் மற்றும் அப்பகுதி மக்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி முத்திரையார்பாளையம் கோவிந்தன்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு ஸ்ரீ புண்டரிக வள்ளி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அலங்காரமும் செய்யப்பட்டது. புதுச்சேரி முத்திரையார்பாளையம் கோவிந்தன்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு ஸ்ரீ புண்டரிக வள்ளி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ரோஜா சிவப்பு பட்டுடுத்தி மலர்களால் தாயாருக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வரலட்சுமி பாராயணம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த உற்சவ விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு தாயாரை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து சுமங்கலி பெண்களுக்கு துணி, வளையல், மாங்கல்ய கயிறு, குங்குமம், மஞ்சள் உள்ளிட்டவைகளை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த வரலட்சுமி உற்சவ விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு தாயாரை வழிபட்டு சென்றனர். வில்லியனூர் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது.
புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் வில்லியனூர் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் மொழி வளர்ச்சி தொடர்பாக பல்வேறு பிரிவுகளில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பள்ளியின் தாளாளர் சிவராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிர்வாகி அஞ்சலாட்சி முன்னிலை வகித்தார். தமிழ் வளர்ச்சி சிறகு உறுப்பினர் பூபதி பெரியசாமி தமிழ் அறிவோம் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு நோக்க உரையாற்றி திருக்குறள் ஒப்புவித்தல், சொல் அந்தாதி போன்ற போட்டிகளை நடத்தினார். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. காரைக்கால் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 5வது வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 5வது வெள்ளிக்கிழமையன்று திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி 5வது வெள்ளிக்கிழமை நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் காரைக்கால் மற்றும் அதனை அடுத்துள்ள தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜை அர்ச்சனை செய்து அருள்மிகு பத்ரகாளி அம்மனை வழிபட்டனர். திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஆடி வெள்ளி தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் பூவம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் திருவிழா நடைபெறுவது வழக்கம். ஆடி மாத கடைசி வெள்ளியில் நடைபெறும் தீமிதி திருவிழா இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பாகும். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான நேற்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீக்குழி அருகே முத்துமாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். மடகரை ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் வரலட்சுமி விரத நோன்பு விழாவை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மடகரை BS நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் ஆடி மாத 5ஆம் வெள்ளியன்று வரலட்சுமி விரத நோன்பு விழா கொண்டாடப்பட்டது. மேலும் அம்மனுக்கு பால், இளநீர், பன்னீர், சந்தனம், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உற்சவர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சந்நிதி புறப்பாடு நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் வளையல் மற்றும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர். சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கொஞ்சம் கிளி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத மகா உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பால்சாகை வார்த்தல் மற்றும் கும்மம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கொஞ்சம் கிளி மாரியம்மன் தேவஸ்தானம், அருள்மிகு வெள்ளம் தாங்கி ஐயனாரப்பன் திருக்கோவில், அருள்மிகு செங்குளத்து ஐயனாரப்பன் திருக்கோவிலின் ஆடி மாத மகா உற்சவ விழா கடந்த திங்கட்கிழமையன்று தொடங்கியது. இதில் திங்கட்கிழமை அன்று அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மதியம் அம்மனுக்கு பால்சாகை வார்த்தல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு பால்சாகை வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.